வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் தொகுதி 2 மிக முக்கியமான 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீச்-சாட்டிலியர் கொள்கை. சரியா? வினை குணாகம் என்றால் என்ன? இயங்கு சமநிலை, அதாவது கொஸ்டின் நம்பர் 26. சரியா? புத்தக வினாதான். இயங்கு சமநிலை என்றால் என்ன? நிறைத்தாக்க விதியை வரையறு. இது இந்த 4 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் பப்ளிக்கே நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. முலாண்டு தேர்வுக்கு இந்த 4லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. வாண்டுகாப் சமன்பாடு, இது மூன்று மதிப்பெண்ணில் கேட்கலாம். மோலாரிட்டி, நார்மாலிட்டி, மோலாலிட்டி வரையறை, இது என்னது, கரைசலில் உள்ள கொஸ்டின். கென்றி விதியின் வரம்புகள். சரியா? இது புக்கு இன்சைடு கொஸ்டின், ஒரு முக்கியமான கொஸ்டின். ஐசோடோனிக் கரைசல், இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சவுடு பரவல் என்றால் என்ன? கரைதிறன் மீதான அழுத்தத்திற்கான விளைவு, இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். சரியா? அடுத்து கென்றி ரவுலட் விதி. கென்றி விதி தனியாக படிச்சுக்கிடணும், ரவுலட் விதியும் தனியாக படிச்சுக்கிடணும். இனக்கலப்பு என்றால் என்ன? இது தனியாக 2 மார்க்கில் கேட்கலாம். பிணைப்புத்தரம் என்றால் என்ன? இதுவும் தனியாக 2 மார்க்கில் கேட்கலாம். சிக்மா மற்றும் பை பிணைப்புகளில் எது வலிமையானது? ஏன்? எது வலிமையானதுன்னா சிக்மா பிணைப்பு தான் வலிமையானது. அதை மட்டும் சொன்னால் கூட நமக்கு 1 மார்க் கிடைச்சிரும். ஏன் என்கிறதுக்கு விடையை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். சரியா? பிணைப்பு ஆற்றல் வரையறு. சரியா? பிணைப்பு ஆற்றல் லூயி வடிவமைப்பு. லூயி வடிவமைப்பு NO3- SO4 3-. சரியா? HNO3 O3 இதுக்கெல்லாம் நம்ம எழுதணும். பஜான் விதி. சரியா? அடுத்து பாருங்கள், படிவரிசை சேர்மங்கள். படிவரிசை சேர்மங்கள், கரிமச் சேர்மங்களின் சிறப்பியல்கள். சரியா? கரிமச் சேர்மங்களின் வகைப்படுத்துதல். இந்த 3 வினாலேருந்து பப்ளிக்கே நமக்கு ஒரு வினா வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கருக்கவர் பொருள், எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக. கருக்கவர் பொருள், எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக. சரியா? அடுத்து உடனெசிவு விளைவு குறிப்பு வரைக. இது முக்கியமான விஷயம். தூண்டல் விளைவு, எலக்ட்ரோமெரிக் விளைவு, மார்கோனிகாப் விதி. அடுத்து எதிர் மார்கோனிகாப் விதி அல்லது பெராக்சைடு விளைவுன்னா என்னன்னு கேட்பாங்க. கக்குல் விதி, இதெல்லாம் புத்தக வினா. சரியா? எப்படியுமே மாலிகுல் சமதளமாக இருக்கணும். 4n+2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சரியா? பென்சினின் நைட்ரோ ஏற்றம். தயாரிப்பு என்னென்ன தயாரிப்புனா பிக்ரின் தயாரிப்பு, குளோரோஃபார்ம் தயாரிப்பு, TTT தயாரிப்பு, இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கிடணும். அடுத்து மெத்தில் மெக்னீசியம் புரோமைடிலேருந்து அசிட்டிக் அமிலம் தயாரிப்பு, அசிட்டோன் தயாரிப்பு, எத்தில் அசிட்டேட் தயாரிப்பு, இதெல்லாம் படிச்சுக்கலாம். உட்ஸ் வினை படிச்சுக்கிடணும். சரியா? இந்த உட்ஸ் வினையிலேயே உட்ஸ் பிட்டிங் வினைன்னு ஒன்று இருக்குது, அதையும் படிச்சுக்கிடணும். பிரிடல் கிராப் அல்கேலேசன், அசேலேசன், இது 2மே நம்ம படிச்சுக்கிடணும். சரியா? இது நம்ம பேர் வினைகளில் இந்த 3 படிக்கணும். உட்ஸு, பிட்டிங் ரியாக்ஷன், பிட்டிங் வினை. சரியா? அதே மாதிரி பிரிடல் கிராப்ஸ் அல்கேலேசன், அசேலேசன். நான் இங்கிலீஷில் சொல்லுறேன், நீங்கள் தமிழில் என்னன்னு பார்த்துக்கோங்க. பிரிடல் கிராப், அல்கேலேசன், அசைலேசன் 2மே படிச்சுக்கிறோம். யூட்ரோபிகேஷன் என்றால் என்ன? இது ஒரு இன்சைடு கொஸ்டின், லாஸ்ட் லெசனில் உள்ள இன்சைடு கொஸ்டின். பனிப்புகை வரையறு. சரியா? அமிலமலை வரையறை, இதோட விளைவுகள் என்னங்கிறதையே நம்ம படிச்சுக்கிடணும். சரியா? அது ஒரு முக்கியமான வினா. மக்கும் மாசுபடுத்திகள், துகள் பனிப்புகை, இதெல்லாம் படிச்சுக்கணும். துகள் பனிப்புகை. POD மற்றும் CODயின் வேறுபாடு. அதுக்கடுத்து நம்ம இதில் என்ன படிக்கணும்னா குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாதல். 37 பாட்டு எழுதிக்கோங்க, உலக வெப்பமயமாதல். அதே மாதிரி க்ரீன் கவுஸ் எபேட்டம்போ, தமிழில் க்ரீன் கவுஸ்னால் என்னது, பச்சை
செய்தானே, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. க்ரீன் ஹவுஸ் விளைவு, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த வாயுகள் என்னென்ன, மீத்தேன் வரும். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா CO2, இதெல்லாம் என்னது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை ஏற்படுத்தும் வாயுகள். சரியா? சரி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க.